ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனசுகி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சக்கரவள்ளி கிழங்க வச்சு சூப்பராக ஒரு கட்லெட் செய்யலாம். அது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியும் கூட. அது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு நான் 3 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி 2ஆக உடச்சி இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து சூடாறினதுக்கப்புறமா தோலை சுத்தமாக எடுத்துடலாம். சூடு ஆறிடுச்சு. இந்த தோலெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணிடலாம். சுத்தமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழை, அப்புறம் கருவேப்பிலை, இந்த ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது ஒரு கலக்கி விட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் சேர்க்கலாம், இல்லாட்டி மைதா சேர்க்கலாம். நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா தட்டி இந்த மாதிரி தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு போட்டு எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இல்லை இது எண்ணெயிலேயே கூட பொரிச்சு எடுக்கலாம். வடக்கல்ல எண்ணெய் விட்டு அதை பொரிச்சு கூட எடுக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக விட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் கம்மியாக விட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆனால் வடக்கல்ல வந்து செஞ்சு எடுக்கிறத விட இது கொஞ்சம் பரவாயில்ல, அந்தளவுக்கு விட்டுருக்கேன். பாருங்கள், 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். எண்ணெய் கம்மியாக விட்டோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சு பொறுமையாக வேக வைக்கணும். கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகும். பாருங்கள், இப்போ சூப்பரான கட்லெட் தயாராகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.